எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பங்குனி திருவிழா ஊர்வலம் இன்னைக்கு மினி விலாக் ஒன்று பார்த்துடலாமா? வருஷா வருஷம் எங்க ஊர் கோயில்ல பங்குனி திருவிழா 10 நாள் கொடியேற்றத்தோட ஆரம்பிக்குதுன்னா கடைசி 2 நாள் ரொம்ப விசேஷமா இருக்கும். செண்டை மேல சத்தம் கேட்டு பூவலங்காரத்தோட புலி மேல சாமி உட்கார்ந்து வர்றதை பாக்குறதுக்கே அழகா இருக்கும். என் பிள்ளைய காலையில எழுப்பி கிளப்பி விட்டுட்டு சாமி ஊர்வலத்தோட நீயும் வந்துக்கேன்னு பள்ளி வேட்டைக்கு போயிட்டு வர சாமியை வரவேற்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களுக்கு தாளப்புலி வேஷம் கிருஷ்ண வேஷம் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வருவாங்க. எங்கள் ஊர் சமையப்பு பிள்ளைங்களும் கோலாட்டம் ஒயிலாட்டம் ஆடிக்கிட்டே வருவாங்க. பின்னாடி முத்துக்கூட பவனி அப்புறம் காமாட்சி விளக்கேந்தி ஊர் மக்கள் சாமியை ஊர்வலமாக வரவேற்று கூட்டிகிட்டு வருவாங்க. நானும் வருஷம் எப்படியா அந்த ஊர்வலத்தில் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நினச்சிக்கிடுவோம். ஆனால் அது மட்டும் நடக்கவே நடக்காது. பாதி வழியில் சாமியை பிடிச்சிக்கிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு வர வேண்டியதான். சாமி ஊர்வலமாக வரப்போ எல்லார் வீடுகளையும் சுருள் பொருள் எல்லாம் வச்சுருப்பாங்க சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு. அது கொண்டு சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டே கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. வடக்கு வாசல் சுற்றி கோயிலுக்குள்ளே வர சாமியை அழகாக ஆராட்டி தீபம் காட்டி புலி மேலே இருக்கிற தெய்வத்தை தலை மேலே சுமந்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே சூப்பராக கொண்டு போயிடுவாங்க. அடுத்த பருவாடி அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா மறுநாள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருவிழா. அன்னைக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. அன்னைக்கு சாமியை காலையில் ஆறாடுறதுக்காக தெப்பக்குளத்துக்கு கொண்டு போவாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. கோயிலுக்குள்ளே கொண்டு போன சாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்து என் பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் கொட்டு கூட விளையாடிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். காலையில் சாப்பாடு கோயிலே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இட்லி கேசரி சட்னி சாம்பார்னு அங்கே சாப்பிட்டுக்கிட்டு வெளியில் வரவங்க கடையை பார்த்துட்டாங்க. என் பிள்ளைங்க விடுவாங்களா? அது இதுன்னு வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சமாளிச்சு எடுத்து ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. எப்படி பிடிச்ச லைக் பண்ணுங்க.